ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளிக்கு ஸ்பெஷலான ரிப்பன் பக்கோடா தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். நிறைய பொருட்கள்லாம் தேவைப்படாது, இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாங்க. இப்போ இந்த ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு கடலை மாவு. இதுதான் ரேஷியோ. 1 கிலோ அரிசி மாவு எடுத்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ கடலை மாவு இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 4 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கிறேன், தோல் உரிச்சிட்டு. இது வந்து ஆப்ஷனல் தான். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் அப்படின்றனால நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம இதை சுட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருப்போம் இல்லையா, அந்த சூடுபட்ட எண்ணெய் வந்து ஒரு 1.5 கரண்டி இந்த கரண்டியில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்பவே சட்டுன்னு டக்குன்னு செஞ்சிடலாங்க. இதுக்கு ரொம்ப வேலைலாம் எதுவுமே கிடையாது. இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கிறேன். இதோட நீங்கள் எள்ளு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு புழியறதுக்கு தேய்க்கிறதுக்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு தேய்க்க வந்து ஈஸியாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஹார்டாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சைட் பைட் எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து புழிய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இது முறுக்கு வழக்கில் தான் புழிய போகிறேன். இந்த அச்சு தான் போட்டிருக்கேன். முறுக்கு வழக்கில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் புழியறதுக்கு. உங்கள் கிட்டே தேய்க்கிற கட்டை இருந்தால் நீங்கள் அதில் கூட தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உங்களோட முறுக்கு வழக்கு வந்து எந்த அளவுக்கு சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஹைட் அண்ட் வித் வச்சு நீங்கள் உருட்டிட்டு இந்த மாதிரி வழக்கில் போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் வந்து நம்ம லைட்டாக போட்டனாலே நல்லா எழும்பி வரணும். அந்தளவு ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப ஓவர் ஹீட்டும் இருக்கக்கூடாது. ஹீட்டு இல்லாமல் இருந்தாலும் நமக்கு கிறிஸ்பியாக வராது. இப்போ இதில் வந்து நம்ம புழிஞ்சு விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சட்டுன்னு சிம்பிளாக புழிஞ்சு விட்டுடலாம். இதை வந்து நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா நமக்கு புழியையில் ஆவி ஹீட் வந்து ரொம்ப ஓவராக கையில் அடிக்கும். நம்மளால் ஓவராக புழிய முடியாது. இது பபிள்ஸ் எல்லாம் போகிற வரையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மறுபடியும் பரட்டி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஈவனாக குக் ஆகணும். எல்லா இடமும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு அந்த பபிள்ஸ் எல்லாம் போகிற வரையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கரசேவ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நாள் வரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் வாங்குறதை விட ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். டக்குன்னு தீபாவளிக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை செஞ்சிடலாம். இதே போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்கு மேலே ஃபைனலாக வந்து நீங்கள் கருவேப்பிலை வந்து ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.